ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NSD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க, கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம ஷேர் பண்ணதான். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் சரிங்களா, டிபி ஹிட் ஆனதுக்கப்புறம். டிபி ஹிட் ஆகாததுக்கு முன்னாடி இது எப்படி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா, NSD USD இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம சார்ட் ஆஃப் விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்டு தான். சரிங்களா, செல் சைடில் வந்து ட்ரெண்ட் வந்து வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் மார்க்கெட் வந்து ஒரு ஸ்வீப். சரிங்களா, இதை ஸ்வீப்புன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். தாராளமாக ஸ்வீப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஃப்ளோவில் கீழே இறங்குது. மறுபடியும் இங்கே வந்து லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. சரிங்களா, இதான் வந்து மார்க்கெட்டோட சினாரியோ. அந்த சினாரியோட படி பார்த்தோம்னா நம்ம கரெக்டாக போஸ்ட் பண்ணுறப்பவே இவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட் வந்து போயிடுச்சு. சரிங்களா, ஸோ இதுலேருந்து நம்ம வந்து பார்க்கலாம் மார்க்கெட்டை. அப்போ தான் வந்து கொஞ்சம் உங்களுக்கும் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். சரிங்களா, சார் ஆல்ரெடி வந்து மிட்டிகேட் ஆகிடுச்சு, இது எப்படி எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் எடுக்கலாம். மிட்டிகேட் ஆகிடுச்சு அப்படின்றதுனால அதை வந்து ரெஃப்யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. நமக்கு எந்த இடத்துல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து தாராளமாக வந்து மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா, ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்டோட ப்ரெசென்ட் வியூ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கீழே வருது, கீழே வந்துட்டு ஸ்லோ அப்பு, அதாவது ஃபாஸ்ட்டாக வந்துட்டு ஸ்லோவாக அப் ஆகுது அப்படின்னாலே இந்த இடத்துல என்ன வந்து மார்க்கெட் நம்மக்கிட்ட சொல்ல விரும்புது அப்படின்னா செல் சைடில் அதிகமான மொமெண்டமும் பை சைடில் கம்மியான மொமெண்டமும் இருக்குது அப்படின்றது தான். பட் இந்த லாஸ்ட் ஒரு 2 கேண்டில்ஸை பார்த்தா நமக்கு யாராக இருந்தாலும் கொஞ்சம் வந்து மார்க்கெட் ஒரு வேலை அப்படியே மேலே போயிடுமோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஸோ மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் வந்து டேப் பண்ணுது. அதாவது ஃபேர் வேல்யூ கேப்புங்கிறது வந்து எப்பவுமே மார்க்கெட் வந்து ஃபில் பண்ண நினைக்கிற ஒரு விஷயம். சரிங்களா, எல்லா இடத்துலையுமே ஒரு வேளை வந்து ஃபேர் வேல்யூ கேப் இப்போ விட்டுட்டு போனால் கூட ஃப்யூச்சரில் மார்க்கெட் மறுபடியும் வந்து எடுக்கும் அப்படின்ற ஒரு தியரி ஃபேர் வேல்யூ கேப்புக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் ஃபஸ்ட்டு ஒரு டேப் ஆகுது. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு டேப் ஆகிட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா இம்பல்ஸாக இப்படி புஷ் பண்ணுது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து நமக்கு டோட்டல் பயாஸ் பார்த்திங்கன்னா பை சைடில் இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா, பட் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா அது ஒரு நியூட்ரல் ஸ்டேட்டில் இருக்குது. அதாவது 50% ஆர்டர் பிளாக்ஸை நிறைய வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. அப்போ வந்து மார்க்கெட்டுக்கு எந்த சைடு போகிற அப்படின்ற ஒரு இது இல்லை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஒருவேளை பை சைடில் வந்து ஆர்டர்ஸ் நிறையா இருக்குன்னா தாராளமாக மார்க்கெட் வந்து அங்கே புஷ் பண்ணியிருக்கோம். பட் பை சைடில் ஆர்டர்ஸ் வந்து அந்தளவு இல்லை அப்படின்றதுனால தான் மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக போரிங்ஸை வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக ஒரு வேறு ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் கன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் இதை வச்சு மட்டுமே உள்ளுக்குள்ளே ஜம்பின் ஆகலாமா அப்படின்னா அது வந்து அட்வைசபிள் இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா டைரெக்டாக வந்து ஒரு டைவர்ஜென்ட் பேர், அதாவது NSD USDக்கு AUD USD வந்து டைவர்ஜென்ட் பேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். சரிங்களா, AUD USD. சரிங்களா, இதை வந்து நம்ம டைவர்ஜென்ட் பேர்னு சொல்லுவோம். நியூ பேனலே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு டைவர்ஜென்ட் இருக்கா அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். மேலே வந்து நமக்கு இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துல நமக்கு வந்து டைவர்ஜென்ட் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல ஒரு செல் வந்து ஆரம்பிச்சிருச்சு, அதில் வந்து கன்ஃபார்ம் தான். பட் அடுத்தடுத்து நம்ம பண்ண போகிற இடத்துல இன்னொரு டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இன்னும் வந்து நல்லா சாலிடாக இருக்கும். ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்கா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே வந்து கோரிலேட்டிவ் பேர் அப்படின்னு சொல்லுவோம். கோரிலேட்டிவ் பேர் அப்படின்னா இது என்ன பண்ணுதோ அதை தான் வந்து கீழே இருக்கிறதும் பண்ண போகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் தான் வந்து செல் அடிக்கணுன்ட்டு கிடையாது. கீழே இருக்கிற பேரில் கூட தாராளமாக இங்கே ஒரு செல்லை வந்து இது பண்ணிட்டு, ஏன்னா அதுதான் உங்கள் கையில் இருக்கே, இங்கே ஒரு செல் இது பண்ணிட்டு இங்கே கூட ஒன்று வைக்கலாம், ஒரு 1:2. பட் வந்து சாலிடுன்னு பார்த்தோம்னா நமக்கு மேலே இருக்கிறது நல்லா சாலிடாக இருக்கும். ஸோ அதில் ஒரு என்ட்ரி கிடைக்குதான்னு பார்க்கலாம். சரிங்களா, ஓகே. இப்போ மேலே வந்து நமக்கு டைரெக்டாக வந்து கீழே போயிடுச்சு. பட் கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா நமக்கு வந்து டார்கெட்டை வந்து லாக் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு என்ட்ரி. ஓகேங்களா, இப்போ அடுத்த ஒரு என்ட்ரிக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்த என்ட்ரிக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா,
இந்த இடத்துல ஏதாவது டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம வந்து இது பண்ணலாம். பட் இந்த இடத்துலையும் நமக்கு டைவர்ஜென்ஸ் இல்லை. ஆனால் இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு கொடுத்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஒரு என்ட்ரி, இங்கே ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் வந்து சேஃபர் சைடில் தான் செகண்ட் தடவை வந்து வைக்கணும். அதுக்கான ஒரு மெயின் ரீசன், ஃபஸ்ட்டு தடவை இருக்கிற ஃபோர்ஸ் வந்து செகண்ட் தடவை தேர்டு தடவை இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. சரிங்களா? அடுத்த டார்கெட்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஒரு 1 டேக்கு போகிறேன். 1 டேயில் பார்த்தோம்னா நேற்று பார்த்தா அதே வீடியோவில் சொன்னேன் அதே இது தான், ஒரு 50% ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படின்றது நம்மளுடைய ஹோப். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிறப்ப மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டு கண்டினியூஸாக இறக்குது. இப்போ ஃபுல் டார்கெட் வந்து ஹிட்டு. இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் மேலேயே எடுக்கிறீங்க கீழே எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் வந்து 2 சார்ட்டுக்கு போதுமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அனாலிசிஸ் வந்து 2 சார்ட்டுக்கு வந்து போதுமானது தான். நீங்கள் வந்து NZD USD பார்க்குறீங்க அப்படின்னா AUD USDயும் சேம் டைரெக்ஷன் சேம் டிட்டோவில் தான் போகும். அப்படின்னா இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே உங்களுக்கு இன்னொரு ட்ரேடு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும் மேக்ஸிமம். சரிங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா கோரிலேட்டிவ் பேரில் போடுறீங்க, ரெண்டுமே டார்கெட் போகுதுன்னா அந்த சொல்லுவாங்கள்ல ஒரே கல்லில் 2 மாங்க அப்படின்றது தான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:, எவ்வளோ வந்துச்சுங்க, ஒரு 1:6. ஆனால் இதில் பார்த்தோம்னா ஒரு 1:9 இது வரைக்கும் இதாகும். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் ஒரு இடத்துல நீங்கள் பிடிச்சாலே ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் மூவ் ஆகும். 2 சார்ட்டையுமே நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் சிமிலராக மூவ் ஆகும். இதை யூஸ் பண்ணி கூட நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்கணும். ஏன்னா லிக்விடிட்டியை விட பவர் எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இதாகிக்கும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரேட் வந்து கண்ணுக்கு சிக்குது. பட்டு ஃப்யூச்சர் வீடியோஸில் அதெல்லாம் எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்றைக்கி ஒரே நாளில் உங்களை போட்டு நான் ஸ்டஃப் பண்ண விரும்பல. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய புது விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வந்து நீங்கள் இதை வந்து கண்டினியூவாக உங்களுடைய சார்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு என்ன ஏதுங்கிற ரிசல்ட்டை வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல சின்ன நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.